ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது அதோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்ப கால அரசியல் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்குள்ளே எப்படி நுழைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவின் காங்கிரஸோட தீவிர உறுப்பினராக இருந்தவர் சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவர். அவரோட தலைமையில் இவர் வந்து கல்கத்தாவோட காங்கிரஸில் வந்து இவர் வந்து பணியாற்றினார் சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸை வந்து எப்படி அழைப்பாங்க, தேசப்பந்துன்னு அவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு சித்தரஞ்சன் தாஸுக்கு. இதை வந்து கொஸ்டினாக கூட கேட்கலாம். தேசப்பந்து என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். அவரை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அரசியல் குருவாக கருதினார். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யாருன்னு கூட கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் அப்படின்ற செய்தித்தாளை தொடங்கினார். யார் தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்வராஜ் அப்படின்ற செய்தித்தாளை தொடங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காள காங்கிரஸ் குழுவின் விளம்பர பொறுப்பையும் ஏற்றார். அதாவது வங்காளத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுற பொறுப்பை வந்து இவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் வந்து நிறுவிய ஃபார்வேர்டு அப்படின்ற ஒரு செய்தித்தாளில் வந்து ஆசிரியராக நேதாஜி வந்து பணியாற்றியிருக்காரு. ஃபார்வேர்டு என்ற செய்தித்தாளை நிறுவி யாருன்னு கூட கேட்கலாம், சித்தரஞ்சன் தாஸ். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய செய்தித்தாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1923 நேதாஜி பார்த்தீங்கன்னா அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் வங்காளத்தோட காங்கிரஸ் செயலாளராகவும், அதாவது வெஸ்ட் பெங்காலோட காங்கிரஸோட செயலாளராகவும் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸோட தலைவராகவும் இவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அடுத்த வருஷம் 1924 கல்கத்தாவோட மேயராக வந்து தாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கல்கத்தாவோட மேயராக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கல்கத்தாவோட மாநகராட்சி தலைமை நிர்வாக அதிகாரியாக வந்து போஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ குயிக் ரிவிஷனாக பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.